வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கடகராசி தை மாத ராசி பலன்கள் 2026 கடகராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் கிரகங்கள் மாற்றம் பெற்று எத்தகையான நற்பலன்கள் கடகராசியான உங்களுக்கு தரப்போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திரன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமரும்போது பல வகையான குழப்பங்கள் இருக்கும். காரணம், சந்திர பகவான் மனோகாரகன், உடல் காரகன். மனோகாரகன் அஷ்டமத்தில் மறைகின்ற காலம் தேவையில்லாத பிரச்சனை, குழப்பங்கள், வீணான வாக்குவாதம், நிம்மதியில்லாத சூழ்நிலை, மனம் ஒரு நிலையில் செயல்படாமல் பல வழிகளிலும் குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 2.25 நாட்கள் என்பது அதிகப்படியான அலைச்சலும் மன உளைச்சலும் மனக்குழப்பங்களும் இருக்கும். ஆகையால் இந்த 2.25 நாட்களில் புதிதாக எதையும் செய்யாமல், புதிதாக எந்த முயற்சிகளிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். இது இந்த தை மாதத்தில் மட்டும் தானா என்ற கேள்வி வரும். அப்படி கிடையாது. மாதந்தோறும் இந்த சந்திராஷ்டம நாட்களை மிக கவனமாக பார்த்து நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய நாள் என்பதை உணர்ந்தாலே போதும். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 20ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 தை மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 1:42 கும்ப ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 23/1/2026 தை மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:39 மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். கடகராசியான உங்களுக்கு சிம்ம ராசி, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான். பேசும் வார்த்தையில் நிதானமும் பொறுமையும், தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேணாம். யாரால் பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய பேச்சால் தான் பிரச்சனைகள் அதிகமாகும். எதற்காகனா, கேது பகவான் 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, குடும்பத்தில் நல்ல பெயர் இருக்காது, உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் குறைந்து காணப்படுகின்ற காலமாகவே இருக்கும். அடுத்ததாக சுக்கிர பகவான் ராசிக்கு 6இல் இருப்பது பொருளாதாரம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் காசு பணம் என்பது எதிர்பார்த்த நிலையில் இல்லாமல் உங்களுக்கு பல வகையிலும் பின்னடைவை கொடுக்கும். கடகராசியான உங்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் இணைந்து மகர ராசிக்கு 7இல் இருப்பது வீணான குழப்பம், வீணான பிரச்சனை வீடு தேடி வரும். இந்த காலகட்டங்களில் இறை நம்பிக்கையுடன் இதுவும் கடந்து போகும் என்கின்ற மனநிலையில் இருக்க வேண்டும். ராகு பகவானை பொறுத்தவரையில் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது பல வழியிலும் ஆட்டி படைக்கின்ற இடம். இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு உங்களை அலைய வைக்கும். அப்படி ஒரு எண்ணம் தோன்றினால் இது தவறு என்பதை உணர்ந்தாலே போதும்.
சனி பகவானை பொறுத்தவரையில் அஷ்டம சனி விலகியாச்சு. இன்னும் கூட கஷ்டங்கள் இருக்கிறது என்றால் குரு மாற்றம்தான் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை செய்யும். நிதானமாக இருக்க வேண்டும். குருவை பொறுத்தவரையில் ஜென்மராசியிலிருந்து வக்ரம் பெற்று 12ஆம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். சில மாதங்களுக்கு பிறகு வக்ரகதி முடிவடைந்து அவருடைய சுயசாரத்தில் ஜென்ம ராசியில் அமரும்போது இன்னும் கொஞ்சம் உடல் நலத்தில் பாதிப்பும் மனநலத்தில் பாதிப்பும் உறவுகளால் சிக்கலும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் குரு வக்கர நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசியில் அமர்ந்து பயிற்சி பெறும் காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். உங்களுக்கு தடைகள் அதிகமாக இருந்தால் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்குவதும், ராகு பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் மாலையில் வருகின்ற ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை தரிசனம் செய்து வணங்கி வந்தால் தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.